கீச்சைன்ல பேமெண்டா? வேற லெவல். சிட்டி யூனியன் பேங்க், ராசியான பேங்க், ஈஸியான பேங்க். கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் ஸ்ரீ சக்தி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா கேசவ்குமார், அம்மா கயல்வெளி, 2 பேரும் வந்திருக்கிறீங்க. குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள். எங்களுக்கு 2 குழந்தைகள். பொண்ணுக்கு தான் ஆக்சுவலாக இப்போ வரன் பார்க்குறோம். சரி. அவங்க ஜார்ஜியாவில் மெடிசன் முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஓகே இப்போ இந்தியாவில் வந்து ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிவிட்டு ஓகே தென் சிஆர்ஐ ஊட்டி ஜிஹெச்சில் வந்து 1 இயர்ஸ் இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு ஃபர்தராக வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் ரிஜிஸ்டர் பண்ணி இப்போ ஷீ இஸ் ஒர்க்கிங் ஆஸ் அ டாக்டர் இங்கே கோயம்புத்தூரில். சரி. ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அடிஷ்னலாக வந்து கேப் ஜெமினி இதில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஃபிஷியனாக ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே. 2 இடத்துலையும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ டிப்ளமோ இன் ஆஸ்தட்டிக் மெடிசன் படிச்சுட்ருக்காங்க. சரி. நாங்கள் வந்து பிள்ளை சைவ வேளாளர், பிள்ளை சப்காஸ்ட் எது இருந்தாலும் ஓகே. அப்புறம் முதலியார், கவுண்டர், இந்த கம்யூனிட்டி அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். சொல்லுங்கம்மா. ப்ராட் மைண்டடாக இருக்கணுங்க மாப்பிள்ளை. சரி. ஓப்பன் ஹார்ட்டடாக இருக்கணும். வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை சார். பொண்ணுக்கு பிடிச்சிருக்கணும், அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும், நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். அவ்வளோதான். ரைட். ஓகே. டாக்டர் ஸ்ரீ சக்திக்கு அவங்க விருப்பப்படுற மாதிரி ஒரு நல்ல கணவன் கட்டாயமாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். டாக்டர் ஸ்ரீ சக்தி, வயது 30, MBBS முடித்தவர். இவர் டாக்டர் மணமகனை எதிர்பார்க்கிறார். ஸ்ரீ சக்தி பற்றிய விரிவான விவரங்கள் kalyanamaalai.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 986669. மேலும் விவரங்களுக்கு கல்யாண மாலை 9840891300 மற்றும் 9840891400. கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ஜெயபிரகாஷ் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28. kalyanamaalai.comல இவரது பதிவு எண் 959201. எம்டெக் பண்ணியிருக்கிறாரு. பெங்களூரில் மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. ஜெயபிரகாஷ் நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலை நிகழ்ச்சியில் சௌமியா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26. kalyanamaalai.comல இவங்களது பதிவு எண் 1001980. ME மேலும் PhD பண்ணிட்டு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. சௌமியா விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி, பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. பெண்ணின் வயது 23. அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் BCom MBA முடித்து சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர். வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் 25 வயது முதல் 28 வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு பிடித்து தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து வரனை எதிர்பார்க்கிறார். மேலும் விவரங்களுக்கு 9345919514.
கல்யாண மாலை ஏற்பாட்டில் மெகா கம்யூனிட்டி மீட் இன்று ஈரோடு சத்தி மெயின் ரோடு ரத்னா ரெசிடென்சி ஹோட்டலில். தொடர்ந்து ஜூன் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை குரோம்பேட்டை ஆனந்தா திருமண மாளிகையில் நடைபெற உள்ளது. வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினர் சந்தித்து பேசி உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891400. போத்தி சம்மர் ஆடைகளோடு அக்கறையும். வாங்க படிக்கலாம். கோவை கல்யாண மாலை வெட்டிங் அண்ட் பியாண்ட் நிகழ்ச்சியில் நடைபெற்ற சிறப்பு பேச்சரங்கம் அலட்சியம் வேண்டாமே ஊரில் பேச வருகிறார் திரு ராஜா. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இந்த மேடையில் 3 டாக்டர்கள், நிகழ்ச்சி டைரக்டர் ஒருத்தர், ஒரு பேராசிரியர், ஒரு பாமரன் நான். அந்த டாக்டர் இப்போ பேசினாங்களே, ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாங்க. பாரதி மேடம் சில நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நான் ஒவ்வொருத்தர் சொன்னதையும் தொகுத்துட்டா நான் போதும், ஏன்னா ஊர் தானே நமக்கு தலைப்பு. பாரதி மேடம் சொன்னாங்க, நீங்கள் ஒவ்வொருவரும் வீட்டில் இருக்கிறவர் 8 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்குற மாதிரி பாருங்க அப்படின்னாங்க. அதுக்கு முக்கியமாக பெண்கள் தான் உதவி செய்யணும். அந்த ஆள் அரை தூக்கத்தில் இருக்கும்போது நான் ஒன்று சொல்லுவேன், உங்கள் அம்மாவை பற்றின்னு சொல்லக்கூடாது. சொல்கிறதே நீங்கள் தான். அப்புறம் 8 மணி நேரம் அவன் எதில் தூங்குவான்? அதனால தான் அவன் கொரட்டை விடுற மாதிரி நடிச்சிருக்கான். ரொம்ப நல்ல மேடை அது. உறவுகளை பற்றி என்னமா சொன்னாங்க. அதில் அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, உறவுகள் நீங்கள் எப்போவோ ஒரு ஊரில் போய் நட்டு வச்ச மாமரம், ஒரு மாங்கொட்டையை வச்சுட்டு வந்திருக்கேன், அந்த பாட்டி அதை பார்க்கும்போதெல்லாம் அந்த பையனை நினைக்கும்னு. ஊர் மனம்ன்றது அதுதான், ஊரை தேடி போகிறது அதுதான். சிவராமன் அவர்கள் உணவு எனப்படுவது நிலத்தோடு நீரே அப்படின்னாரு. நீரும் நிலமும் சேர்ந்தது தான் ஊர். இவ்வளவு தாங்க ஊர். அவர் அரிசி பருப்பு சோறு உங்கள் ஊரில் இருக்குன்னாரு. இருக்குங்களா என்ன? பார்த்தீங்களா? வந்த உடனே இந்த ஊரில் எது சிறப்புன்னு சொல்கிறோம்ல, நீங்கள் எல்லாம் ஒவ்வொன்று கத்துறீங்கல்ல, இதுதான் ஊரை டச் பண்ணுறதுன்னு அர்த்தம். டாக்டர் பாலாவை சொல்லவே வேணாம், எங்கள் ஊர்க்காரன்னு சொன்னேன்னு நீங்களாம் எப்படியா கைதட்டினீங்க? பாரதி மேடம் ரொம்ப நல்ல பாட்டெல்லாம் சொன்னாங்க. தூங்காதே தம்பி தூங்காதே. எங்களுக்கும் கண்ணதாசன் பாட்டு எழுதியிருக்கிறாரு. அவங்களுக்கு பட்டுக்கோட்டை எழுதினா எங்களுக்கு அவர் எழுதுவாரா? எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா. மொத்தம் 18 முறை ஊர் என்ற சொல் வரும்படி ஒருத்தர் பாட்டு எழுதியிருக்கிறாருன்னா இது கண்ணதாசன் மட்டும்தான் முடியும். ஊர் டைக்ரீஸ் யூப்ரட்டிஸ்ன்ற நதிக்கரைகளில் தோன்றிய பட்டணத்துக்கு ஊர் யூஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் இருந்ததா. சோழர் காலத்தில் ஊர் எனப்படுவது உறையூரே. அந்த காலத்தில் ஊர்னா உறையூர் தான் சொல்லியிருக்கிறான். ஊர்ந்து நகர்வது நகரம், ஊர்ந்து வளர்வது ஊர். சீக்கிரமாக விரியாது. ஊர்தல்னா தரையோடு போகிறது. இப்போ நத்தை ஊர்ந்ததுன்றோம்ல, இந்த ஊர்ன்றதுல தான் நிறைய சொற்கள் வந்திருக்கு. ஊர்தி, ஊர்வலம், ஊர்கோலம், ஊருணி, இது மாதிரி நிறைய சொற்களை உருவாக்குறதுக்கு வேர் சொல் ஊர். ஊர் கூடி தேர் இழுத்தல், ஊருக்கு முன்னாடி உலக்கைக்கு தாலி கட்டுறவன், இதெல்லாம் பழமொழி. ஊர் வம்புக்கு போகாத. இப்போ இந்த 10 மணி வரைக்கும் சுற்றிட்டு வர்றானே, அவன் என்ன சொல்லுவாங்க? ஊர் சுற்றி பய, ஊர் பொறணி, ஊர் பழி, நிறைய இருக்கு. ஒரு பெரியவரை பார்த்து கேட்டாங்க, உங்களுக்கு வயசாயிருச்சே இன்னும் நரைக்கலையே, என்ன காரணம்? யாண்டு பலவாக நரையில ஆகுதல். அவர் நிறைய சொல்கிறாரு. மனைவியும் மக்களும் ரொம்ப மாண்புடையவர்கள், என்னுடைய வேலைக்காரங்க எல்லாரும் சொல்லு முன்னாடி செய்கிறவங்க. நிறைவாக சொல்கிறார், ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே. நான் இருக்கிற ஊரில் நல்லா படித்தவங்க, புத்திசாலிகள் நிறைய பேர் இருக்கிறான். அந்த ஊரில் நான் இருக்கிறேன், அதனால் எனக்கு நரைப்பதில்லை. நல்லவர்கள் வாழுகிற ஊரில் ஒருவன் வாழ்ந்தால் நரை கூட வராது என்று தமிழ் சமூகம் நம்பி இருக்கிறது. ஊராண்மைன்னு ஒரு சொல் இருக்கு, பிறருக்கு உபகாரம் செய்வதல் அப்படின்னு அதுக்கு பேர். கோயம்புத்தூர் எங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஊர். இந்த ஊருக்கு என்ன காரணம்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல.
இப்போ மதுரை அப்படின்ற ஊருக்கு மதிரா அப்படின்னு பழைய இலக்கியங்களை சொல்கிறாங்க. மதுரையை சுற்றி மதில்கள் இருந்ததாம், மதில்கள் இருந்த நகரம் மதிரான்னு சொல்கிறாங்க. கோயம்புத்தூருக்கு கோவன் புத்தூர்னு தான் பேராமே. முதல்ல கோவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், பழங்குடியினர் அல்லது கோசர்கள்னு சொல்கிறாங்க. அது மருவி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். திப்பு சுல்தான் கூட இந்த ஊரை ரொம்ப விரும்பி இருக்கிறாராம், பல முறை வந்திருக்கிறாராம், படையெடுத்திருக்கிறாராம், ஜெயிச்சிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. எல்லாத்த விட வணிக பாதையில் ரோமன் பாத் அப்படின்னு ஒரு வணிக பாதை இருந்தது. அந்த வணிக பாதையின் நடுநாயகமான ஊராக அன்றைக்கே இருந்த ஊர் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்கிறார். முசிறின்ற துறைமுக நகரத்திலிருந்து அரிக்கமேடு வரைக்கும் போகிற அந்த வணிக பாதையில் ரோமன்ஸ் காயின்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு இந்த ஊரில். அது மட்டும் இல்லை, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்ம பேரூருக்கு வந்திருக்கிறார். அதனால் பக்தி இலக்கியத்திலையும் இந்த ஊர் ரொம்ப முக்கியமான ஊர். கோணியம்மன் கோயில், தண்டுமாரியம்மன் கோயில், இந்த ஊரை காக்கிற காவல் தெய்வங்கள் இருக்குது. பக்கத்தில் மருதமலை. எந்த நேரமும் ஏசியில் இருக்கிற ஒரு ஊர் அப்படின்னா பெங்களூருக்கு பக்கத்தில் வச்சு பார்க்கலாம் கோயம்புத்தூரை. அலட்சியம் வேண்டாமே ஊரில் தொடர்கிறார் திரு ராஜா வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு. கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் விக்னேஷ் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். மாமா சுரேஷ்குமார், சித்தப்பா ரகுபதி 2 பேரும் வந்திருக்கிறீங்க. சொல்லுங்கள், குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள். அக்கா பையனுக்கு தான் வரன் தேடிட்டு இருக்கோம். விக்னேஷ் ராஜேந்திரன் வந்து பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு சரி ஆஸ்திரேலியாவில் இப்போ மாஸ்டர் ஆஃப் ஃபினான்ஷியல் அண்ட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு அங்கே ஆஸ்திரேலியாவில் வந்து பிரிட்டிஷ் டோபக்கோ கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. வெரி குட். அக்காவும் மச்சானும் வந்து கேரளாவில் பாலக்காடில் மன்னாக்காடுங்க இடத்துல வெரி குட் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்க. சரி. ஸோ நாங்கள் செங்குந்து முதலியார் கைகோளர், எங்களுக்கு முதலியார் உட்பிரிவில் எது இருந்தாலும் வரநமைய ஓகே பார்த்துட்ருக்கோம். வெரி குட். சொல்லுங்க. அண்ணா பையனுக்கு தான். சரி. ஆஸ்திரேலியா போய் வேலைக்கு போகிற மாதிரி நல்ல ஃபேமிலியாக வெரி குட் கல்யாண மாலை மூலியமாக அமையணும். கட்டாயமாக படித்த பெண் ஆஸ்திரேலியாவில் அவரோட செட்டில் ஆகிற மாதிரி அருமையான பெண் கல்யாண மாலை மூலமாக வந்து உடனடியாக அமையணும்னு வாழ்த்துறேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். விக்னேஷ் ராஜேந்திரன், வயது 32, MFS பிசினஸ் மேனேஜ்மெண்ட் முடித்தவர், மார்க்கெட்டிங் மேனேஜராக ஆஸ்திரேலியாவில் பணியிலுள்ளவர். இவர் நன்கு படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார். விக்னேஷ் பற்றிய விரிவான விவரங்கள் kalyanamaalai.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 984243. மேலும் விவரங்களுக்கு கல்யாணமாலை 9840891300 மற்றும் 9840891400. கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ஷாலினி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 24. kalyanamaalai.comல இவங்களது பதிவு எண் 975903. பிகாம் மேலும் MBA பண்ணிட்டு சென்னையில் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஷாலினி எதிர்பார்க்குற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ஹரி அரவிந்த் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 34. kalyanamaalai.comல இவரது பதிவு எண் 1001915. பிகாம் மேலும் MBA முடிச்சுட்டு சென்னையில் கார்ப்பரேட் ஜோனல் சேல்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. ஹரி அரவிந்த் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி, பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. பெண்ணின் வயது 27. அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் BE முடித்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பணியில் உள்ளவர். வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் 28 வயது முதல் 30 வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார். மேலும் விவரங்களுக்கு 9361707484. கல்யாண மாலை ஏற்பாட்டில் மெகா கம்யூனிட்டி மீட் இன்று ஈரோடு சத்தி மெயின் ரோடு ரத்னா ரெசிடென்சி ஹோட்டலில். தொடர்ந்து ஜூன் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை குரோம்பேட்டை ஆனந்தா திருமண மாளிகையில் நடைபெற உள்ளது. வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினர் சந்தித்து பேசி உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891400.
36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com. கோவை கல்யாண மாலை வெட்டிங் அண்ட் பியாண்ட் நிகழ்ச்சியில் நடைபெற்ற சிறப்பு பேச்சரங்கம் அலட்சியம் வேண்டாமே ஊரில் தொடர்கிறார் திரு ராஜா. ஊர் என்பது நமக்கு ஒரு அடையாளங்க. அப்பா அம்மாவுக்கு அப்புறம் நம்முடைய தேசம், அதுக்கு முன்னாடி நம்ம எதை சொல்கிறோம்? அந்த ஊரை சொன்ன உடனே ஒரு பாசம் வரும் பாருங்க, அது இந்த ஊருக்கு இருக்கிற பெருமை இல்லையா? ஊர் பாசம்ன்றது ரொம்ப முக்கியம். நான் 90களில் இருந்து கோயம்புத்தூருக்கு வரேன். அப்போல்லாம் நான் இங்கே வரும் முன்னாடி ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு வருவேன். கோயம்புத்தூருக்கு போகிறோம்னா ஏதோ ஊட்டிக்கு போகிற ஞாபகத்திலே வருவோம், அவ்வளவு குளிரும். இப்போ இந்த ஒரு 30-40 வருஷத்தில் இந்த ஊரினுடைய தட்பவெப்பம் மாறி இருக்கிறது. இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்? ரொம்ப நல்லா அம்மா சொன்னாங்க, மரங்களை நாம் நேசிக்க தவறிவிட்டோம். அப்படின்னா இந்த ஊருக்கு பழம் பெருமை என்னவோ அதை நோக்கி மீண்டும் நகர்த்துவதற்கு உங்களுக்கு ஒரு அக்கறை இருக்க வேண்டும். இதில் அலட்சியம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தான் என்னோட வேலை. அவினாசி ரோட்டில் பூராமே உயர போகும்போது வண்டி, இந்த ஊரை யூட்டர்ன் ஊராயிருச்சு. ஆனால் எவன் எதில் திரும்புகிறான்னு தான் தெரியல. அது என்னன்னே தெரியலைங்க. நமக்கு ஒரு வீட்டை விட்டு வெளியில் வந்த பிறகு பொறுப்புன்றது குறைந்து விடுகிறது. மற்ற நாடுகளுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் என்னென்னா, ஊரை பற்றிய அக்கறை அதிகம் இல்லாதவர்கள் இந்தியர்கள் என்கிற ஒரு கவலை எல்லா இடங்களிலும் இருக்கிறது. இப்போ சமீபத்தில் ஜப்பான் நாட்டில் பூகம்பம் வந்தது. அந்த பூகம்பம் வந்த உடனே அந்த ஊர்லெல்லாம் ரேஷன் கொடுக்குறாங்க, தண்ணீர் மற்றதெல்லாம். அவன் சத்தம் இல்லாமல் க்யூவில் நின்று வாங்குறான்யா. ஆனால் நம்ம ஊரில் ரேஷன் கடையில் 1000 ரூபா தர்றானோன்னு என்ன அடிதடின்றீங்க. யாருமே இதை பற்றி யோசிக்கிறதே இல்லை நம்ம ஊரில். சார், பாத்ரூமை எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கோம். வீட்டை விட்டு வெளியில் வந்த உடனே இப்போ ஒன்றும் வேண்டாம், இப்போ உங்கள் தெருவில் உங்கள் ஏரியாவில் கார்பரேஷன்லேருந்து ஒரு குப்பை தொட்டி வந்து வைக்கிறாங்கன்னு வைங்க. உங்கள் வீட்டு வாசலில் வச்சாங்கன்னா என்ன செய்வீங்க? 4 பேரை ஏற்பாடு பண்ணி ராத்திரியே தூக்கி வேறு வீட்டில் போய் வச்சுருவோம். என் வீட்டு வாசலில் எதுவும் இருக்கக்கூடாது, ஆனால் தெரு சுத்தமாக இருக்கணுன்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கா இல்லையா? இந்த எண்ணம் மாறும்போது தான் ஊர் சுத்தமாகும், நாடு நல்லா இருக்கும். இது தயவு செய்து நினைவில் வச்சுக்கணும். ஆறு இல்லாத ஊரின் அழகு பாழ் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி ஆறுகளே இல்லாமல் போய் கொண்டு இருக்கிறது. ஒரு ஊரில் ஆற்றுல மண்ணை காணும், அதை கொண்டு போகிறவங்களை பற்றி சொன்னோம்னா நம்மளை கொண்டு போயிடுவாங்க. யாருக்குமே இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கணுன்ற எண்ணம் இல்லை. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தனி மனம் சுவை இருக்கிறது. அதை மெயின்டைன் பண்ண தயவு செய்து உங்கள் ஊரை பற்றி சொல்லிக் கொடுங்க. மதுரையில் இருந்துட்டு மீனாட்சி அம்மன் கோயில் சுற்றி பார்க்காதவன் எத்தனை பேர் இருக்கான்? வெள்ளக்காரன் வெளிநாட்டுக்காரன் வந்தான்னா ஒரே ஒரு சிலைக்கு முன்னாடி 1 வாரம் நிற்கிறான். நம்ம மீனாட்சி முன்னாடியே 2 செகண்ட் தான் நிற்போம். இவன் வேறு சிலைக்கு முன்னாடி விடிய நிற்கிறான். போச்சோன்னாலும் போக மாட்டேங்கிறேன் அவன். காரணம், நமக்கு அந்த மாதிரி ஒரு பார்வை இல்லை. நம்ம ஊரினுடைய பழம் பெருமைகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து போகிற பணியை நீங்கள் செய்தால் ஊரின் மரியாதையும் பெருமையும் கொண்டு போகப்படும். உங்கள் ஊருக்குன்னு ஒரு உணவு இருக்குது, ஒரு தல புராணம் இருக்குது, ஒரு காவல் தெய்வம் இருக்குது, சில வகை மரங்கள் இருக்குது. கடம்ப மரங்கள் அதிகம் இருக்கிற கடம்ப வனம் தான் மதுரை. நம்ம ஊரில் கோயில்களை வச்சு கோயில்களுக்கு ஸ்தல விருட்சம்னு ஒன்று கொண்டாந்து வச்சான். அப்படி வச்சாலாவது மரங்களை காப்பாற்றுவோம்னு நாம் அதெல்லாத்தையும் மறந்துட்டோம், எல்லாத்தையும் விட்டுட்டோம். இனிமேலாவது மரங்களை நடுவதை பற்றி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. டெல்லியில் இப்போ மூச்சு விட முடியாமல் முகமூடி போட்டுக்கிட்டு இருக்காங்க, பார்க்குறீங்கல்ல? டெல்லியை விட்டு விமானங்கள் கிளம்பவும் முடியலை, புகை மூட்டம் வருது, அங்கே பொல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. சென்னையில் போகி வந்து அவலத்தையும் போட்டு எரிக்கிறான். ஏன் எரிக்கிறான்னு அவனுக்கும் தெரியல, எரிடான்றான். நம்ம சென்னையும் தூத்துக்குடியும் பாட பார்த்த பிறவாவது ஊர்களை பற்றிய அக்கறை நமக்கு வரவில்லை என்றால் நாம் தவறு செய்கிறோம் என்ற அர்த்தம். சென்னையில் மழை வரும்போது தூத்துக்குடிக்காரங்களாம் கமெண்ட் அடிச்சிருக்காங்க, ஏரியிலெல்லாம் வீடை கட்டினா என்னையே ஆகிறது, தண்ணியிலேருந்து உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. அதுக்கப்புறம் பாருங்கள், திருநெல்வேலியில் அடித்தது 95 சென்டிமீட்டர் மழை.
3 நாள் 4 நாள் மூச்சு விட முடியலை. தயவு செய்து இயற்கை சூழலை பாதுகாக்க உங்கள் ஊர்களை இன்னும் இயற்கையோடு இயைந்த ஊராக மாற்ற முயற்சி செய்யுங்கள் என்கிற ஒரு வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைக்கிறேன். பழைய கதைகளை பேசிக்கொண்டே போக வேண்டாம். மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் ஒரு மகிமை இல்லைன்னா பாரதி எங்கள் ஊர் அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு. நான் கூட சின்ன பிள்ளையில் 6:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு 8 மணிக்கு தூங்கியிருப்பேன். பாரதி மேடம் சொன்னாங்களே வெளிச்சத்தை விரட்டி போனவர்கள்னு. எங்கள் வீட்டில் எலக்ட்ரிசிட்டி கிடையாது. அலட்சியம் வேண்டாம். உயிர், உணவு, உறவு, உறக்கம் இது எல்லாம் ஒழுங்காக இருந்தாலும் ஊர் நல்லா இருந்தால் தான் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாக இருக்க முடியும். ஊரை பாதுகாத்து கொள்ளுங்கள், உலகை பாதுகாத்து கொள்ளுங்கள். ஏற்கனவே பெருகி வருகிற போர்கள், அச்சுறுத்தல்கள் இதெல்லாமே இருக்குது. நம்ம ஊர் நல்ல ஊர் தான், இப்போ ரொம்ப கெட்டுப்போச்சு. அதை திரும்ப பழைய நிலைக்கு கொண்டு வரும் பெரும் பணி உங்களிடம்தான் இருக்கிறது. ஒவ்வொருவரும் முயற்சி எடுங்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. வணக்கம். சென்னை வெட்டிங் அண்ட் பியாண்ட் நிகழ்ச்சியில் நடைபெற்ற பேராசிரியர் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா தலைமையிலான பட்டிமன்றம் அடுத்த வாரம். கல்யாண மாலை இன்னைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கு. அதற்கு முக்கிய காரணமாக என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உழைப்பு, உண்மை, நேர்மை. இந்த வையகம் இருக்கும் வரைக்கும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்தணும். திரு மோகன் அவர்களுடைய புன் சிரிப்பில் இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுன்னு அது ஒரு காரணம். அன்றைக்கி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அவர் ஒரு புன் சிரிப்பால் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிருக்காங்க. இன்றைய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது எது? மன அழுத்தத்தையா, மன மகிழ்ச்சியையா? கொஞ்சம் யோசிக்கத்தானே வேண்டியிருக்கு. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kalyanamaalai.com. நெய்னா இப்படி இருக்கணும், ஆச்சி நெய் மாதிரி இருக்கணும்.